சட்டசபையில நடந்தத படமா ரீல்ஸா எடுத்து போடுறாங்க. எனக்கு என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்றதே எனக்கு எப்படி ஒரு நாகரிகமான அரசியல் இருக்குன்னு ஒரு குறும்படம் பார்த்துட்டு வரலாமா? MLAs and ministers physically assaulted me. If they had succeeded in banging it on my head, I wouldn't be alive today. My MLAs saved me that day. And one of them even tried to pull at my sari. They pulled at my hair. In fact, they tore out some of my hair. They threw chappals at me. They threw big bundles of papers, heavy books at me. பலமுறை உங்களை வற்புறுத்தி கேட்டும் நீங்கள் எனக்கு அவை நடத்த ஒத்துழைப்பு கொடுக்கிற மறுக்கிற காரணத்தினாலே அவை காவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களையும் வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன். ஆர்வீர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பார் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன். எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை ஆண்டாங்க, எப்படிப்பட்ட ஆளுமைகள் நம்ம கூட இருந்தாங்க. எப்பேற்பட்ட தலைவர்கள். பாவாடையை தூக்கி பாரு திராவிட நாடு தெரியும்னு சொன்னாங்களே, அப்பேற்பட்ட தலைவரா? இல்ல ஸ்டேஜ் மேலே ஏறி அசிங்க சிங்கமா கேவலமா பெண்களை எல்லாம் கொச்சையா பேசினாங்களே, அப்பேற்பட்ட தலைவர்களா? இல்ல லஞ்சம் ஊழல் ஃப்ராடு பித்தலாட்டம் கொள்ளைன்னு இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு வெளியில தலை காட்ட முடியாம சுத்திட்டு இருக்காங்களே, அப்பேற்பட்ட தலைவர்களா? இல்ல இப்போ கேஸ் வாங்கி உள்ள போய் உட்காந்துட்டு இருக்காங்களே, அப்பேற்பட்ட மகான்களா? இவங்களதான் உங்களை ஆண்டாங்களா? இப்பேற்பட்ட தலைவர்கள் எங்களை ஆண்டாங்க தெரியுமா? இவ்வளோ வருஷமா ஓடாதரியில ஓட்டி ஓட்டி மக்களை ஏமாத்தினப்ப வராத அழுக இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஒரு 30 செகண்ட்ல நாங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கோம், நாங்க வேலையை பண்ணி முடிக்கிறோம்னு காட்டுறதுல அவ்வளோ வைத்தறிச்சல்ல. மாட்டை ஆடி கறந்து பாடுற மாட்டை பாடி கறந்து